அன்பிற்கினியால் மேடத்துக்கு அன்பான வணக்கங்கள். மேடத்தோட கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் என்கிட்ட நிறைய சேஞ்சஸ். ஆனால் முழுசும் மாறி இருக்கிறான்னா இன்னும் மாற வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நான் மாறின விஷயம் என்னென்னா, அன்புன்னு வெளியில் தேடிக்கிட்டே இருந்தேன். என் பையன்கிட்ட, பொண்ணுகிட்ட, வீட்டுக்கார்ட்ட அந்த மாதிரி. ஆனால் மேடத்தோட கிளாஸு அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் அன்புன்றது முதல்ல செல்ஃப் லவ் இருக்கணும். நம்மளே நேசித்தாதான் மற்றவங்க நம்மளை நேசிப்பாங்க, மற்றவங்க நம்மளை தேடி வருவாங்க. நம்ம யாரையும் தேடி போக வேண்டாம். எல்லாத்தையும் ஒரே விதமான அன்பாக இருக்கணும். அந்த அன்பு மற்றவர்களை கட்டுப்படுத்த விதமாக இருக்கக்கூடாதுன்னு நிறைய எனக்கு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நேரம் சொல்கிறப்பவும் எனக்கு அவங்க சொல்ல தான் நான் நிறைய மாறி இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தியானம் பற்றியும், வாழ்க்கை நடைமுறை பற்றியும், உடல் நலனை எவ்வாறு நம்ம பேணணும், நம்மளுக்குள்ள டிசீஸ் எல்லாம் எந்த வகையில் வருது, அதை எப்படி நம்ம வராமல் தடுத்துக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் தியானத்தை பற்றியும், நம்மளோட நடைமுறை வாழ்க்கை பற்றியும், நோய்களை பற்றியும் நான் கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் உடனுக்குடனே பதில் வரும். அவங்க நேரங்காலம் இல்லாமல் அவங்க உழைக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதுமாதிரி அவங்களுடைய நாலேஜ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க கடல் மாதிரி, பொக்கிஷம் மாதிரி. எல்லா கேள்விகளுக்கான விடையும் அவங்ககிட்ட ரெடிமேடாக இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க மீட் பண்ணது உண்மையிலேயே அந்த பிரபஞ்சத்துக்கு நான் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். அவங்ககிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியணும். அதே மாதிரி அவங்களோட கைடன்ஸ் எனக்கு எப்போவுமே கிடைக்கணும்னு நான் இறைவன்கிட்ட வேண்டுறேன். அவங்க கிளாஸ் வந்ததுக்கப்புறம் நிறையவே நான் மாறியிருக்கேன். இந்த மாற்றம் சின்னதாக கூட இதுலேயே நான் நிறையா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது, கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ அவங்க சொன்னது அத்தனை விஷயங்களும் நம்ம கடைப்பிடிச்ச வாழ்க்கை எந்த அளவுக்கு நிறைவாக இருக்கும்ன்றது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கண்டிப்பாக அந்த நிலையும் ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்குன்றது என்னோட விருப்பமாக இருக்குது. மேடத்துக்கு கோடான கோடி நன்றிகள். மேடத்தை அறிமுகப்படுத்தி வச்ச பிரபஞ்சத்திற்கும் நன்றி நன்றி நன்றி. அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச பொருளையோ, ஒரு உறவையோ, பணத்தையோ கவர்ந்து இழுப்பதற்கு, அதாவது மேனிஃபெஸ்டேஷன் செய்வதற்கு நீங்கள் செய்யும் அனைத்து பயிற்சிகளும், முயற்சிகளும் 1% தான் பலனளிக்கும். மீதி உள்ள 99% பலன் கிடைப்பதற்கு வெளிப்புற பயிற்சிகளை தாண்டி உள்முக பயிற்சி, உள்முக பயணம் தேவை. அதாவது தியான தன்மையில் நீங்க லயிக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வாழ்வில் எதை அடைய விருப்பம் கொள்கிறீர்களோ அதுவாகவே முதலில் உட்புறத்தில் நீங்க மாற வேண்டியது மிக மிக அவசியம். அப்படி உங்களுடைய உள்புறத்தில் நீங்க மாற்றத்தை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சது போல் 100% உங்கள் வாழ்க்கை மாறியே தீரும். இந்த இன்னர் சேஞ்ச், உட்புற மாற்றத்தை தான் நாம் ரகசியம், அற்புதம், பிரம்மாண்டமான வாழ்க்கை என்று சொல்கின்றோம். இந்த ஸ்டேஜ்ல நீங்க எதையும் தேடி ஓடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தேவைப்படும் பணம், ஆரோக்கியம், உறவுகள், பொருட்கள், அனுபவங்கள் எல்லாத்தையுமே நீங்க காந்தம் போல உங்களை நோக்கி கவர்ந்து இழுத்து கொள்ள முடியும். உங்கள் உட்புறத்தில் பல காலமாக புதைந்திருக்கும் அந்த ரகசியத்தை தட்டி எழுப்பி அந்த ஒரு இன்னர் சேஞ்ச், டிரான்ஸ்ஃபர்மேஷன், உட்புற மாற்றத்தை நிகழ்த்தி நீங்க ஆசைப்பட்ட பிரம்மாண்டமான, அற்புதமான, நிம்மதியான, மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுடைய 21 நாள் உள்முக பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எண்ணங்கள் பொருட்களாக பரிணமிக்கும் உங்களுடைய உட்புற மாற்றமே உங்களுடைய வெளிப்புற வாழ்க்கை என கூறி விடை பெறுகிறேன். நன்றி.